இறை இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இந்த 34வது அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய செயலானது நடைபெறுகிறது. அதாவது யாக்கோப்புக்கும் லேயாவுக்கும் பிறந்த தீனா என்ற அந்த பெண்ணை அந்த நாட்டை சேர்ந்த அமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் என்ன செய்கிறான்? அவளை கெடுத்து விடுகிறான். பின்பு கெடுத்தது மட்டுமல்ல, அவள் மீது காதல் கொண்டு அவரை எப்படியாவது மணக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவருடைய தந்தை ஆமோரிடம் சென்று, இதோ இவள் மீது நான் காதல் கொள்கிறேன், இவளை எனக்கு திருமணம் செய்து வை என்று சொல்லி வினவ, அவர்களும் அவருடைய தந்தையோடு வந்து யாக்கோப்பிடம் கேட்கிறார்கள். இவர்கள் ஒரு நிபந்தனை விதிக்கிறார்கள். இப்போ அது அப்பொழுதே நடந்திருக்கு பாருங்க. நீங்கள் எங்கள் முறையில் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் எங்கள் முறைக்கு வரணும். அதாவது நீங்களும் உங்களுடைய ஆடவர்களும் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்து கொண்டாலன்றி நாங்கள் உங்களோடு உறவு கொள்ள முடியாது என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். அதன்படி அவர்களும் இசைவு பண்ணுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் ஊர் முழுக்க நாங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்த பிற்பாடும் இந்த தீனாவினுடைய சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் இதை பொறுத்து கொள்ள முடியலை. எங்களுடைய சகோதரியை விலைமதிரி மாறி கெடுத்து விட்டார்களே என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கோபத்தோடு இரவோடு இரவாக அவர்களுடைய வீடு புகுந்து எல்லா ஆண் மகன்களையும் அவர்கள் வாளால் வெட்டுகிறார்கள், கொண்டு போடுகிறார்கள். இதன் பொருட்டு யாக்கோப்பு வேதனை அடைகிறார். இது உங்களால் எனக்கு இழிவு உண்டாயிற்றே என்று சொல்லி மனம் வருந்துவதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரமே, இந்த பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை கற்பழிப்பது என்பது இன்று நாம் பார்க்கிறோமே, ஆங்காங்கே வெறி கொடூர செயல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அது இன்று மட்டுமல்ல, அன்றைய இந்த கொடூர விஷயமானது நடந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவது தான் இந்த அதிகாரம். என் அன்பு சகோதரமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்ப்போமே, இந்த மாதிரியான காம இச்சையில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் கடவுள் அவர்களுக்கு நல்ல எண்ண ஓட்டத்தை தந்து நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்கள் என்ற நேர்மறையான எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்துக்கு நாம் செவிமடுப்போம். யாக்கோப்புக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள். இவ்வியனான ஆமோரின் மகனும் அந்நாட்டு தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கிச் சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான். யாக்கோப்பின் மகள் தீனாவிடம் அவன் மனமேலும் ஈர்க்கப்பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனத்தை கவரும் முறையில் பேசினான். எனவே செக்கேம் தன் தந்தை ஆமோரிடம், இந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கூறினார். தம் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்று யாக்கோப்பு கேள்விப்பட்ட போது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர். எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாக்கோப்பு அமைதியாயிருந்தார். செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோப்போடு பேச வந்தார். யாக்கோப்பின் புதல்வர் இதை பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியிலிருந்து வந்தனர். அவர்கள் துயரமும் கடும் சீற்றமும் கொண்டனர். ஏனெனில் யாக்கோப்பின் மகளுடன் உறவு கொண்டதால் செய்ய தகாததை செய்து செக்கேம் இஸ்ரேலை அவமானப்படுத்தினான் என்று நினைத்தனர். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது. அவளை அவனுக்கு மணமுடித்து தாருங்கள். நீங்கள் எங்களோடு கலப்பு மணம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம். அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது செக்கேம் தீனாவின் தந்தையையும் சகோதரர்களையும் நோக்கி, உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணுக்குரிய பணமும் பரிசும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணை மட்டும் எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்றான். யாக்கோப்பின் புதல்வர் தங்கள் சகோதரியை செக்கேம் தீட்டுப்படுத்தியதால் அவனையும் அவன் தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது,
நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது. ஏனெனில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆடவனும் எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும். ஆனால் நீங்களும் உங்களுள்ள ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம். எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு போய் விடுவோம் என்றனர். அவர்கள் சொன்னது ஆமோருக்கு அவன் மகன் செக்கேமுக்கும் நலமாக தோன்றியது. அந்த இளைஞன் யாக்கோப்பின் மகள் மீது கொண்ட அந்த காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை. மேலும் அவன் தன் தந்தை வீட்டார் அனைவரிடத்திலும் தந்தை பெரும் மதிப்புக்குரியவர்களாயிருந்தான். எனவே ஆமோரும் அவன் மகன் செக்கேமும் தன் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி, இந்த மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்பவர்கள். ஆகவே நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும். அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது. அவர்களிடம் பெண் எடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம். ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டும் நம்முடன் ஒரே இனமாய் சேர்ந்து வாழ இசைவு தருகிறார்கள். அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள், சொத்துக்கள், அனைத்து கால்நடைகள் ஆகியன நமக்குரியன ஆகும் என்றோ. எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம், அவர்களும் நம்முடன் குடியிருக்கட்டும் என்றார்கள். ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் ஆமோருக்கு அவன் மகன் செக்கேமும் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். நகரில் இருந்த அனைத்து ஆண்களும் செய்து கொண்டனர். 3ஆம் நாளன்று அவர்கள் அனைவரும் வழியால் வருந்திய போது யாக்கோப்பின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரனுமான சிமியோன், லேவி என்னும் இருவரும் அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு சந்தேகம் எழாதபடி நகருக்குள் புகுந்து அனைத்து ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் ஆமோரையும் அவன் மகன் செக்கேமையும் வாளினால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செக்கேம் வீட்டில் நின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதன் பின் யாக்கோப்பின் புதல்வர்கள் வந்து வெட்டுண்டவர்களுடைய சடலத்தின் மீது மிதித்து சென்று தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்திய அந்நகரை கொள்ளையிட்டனர். நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு மாடு கழுதைகளை கைப்பற்றினர். அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டியரையும் கைதிகளாக்கி வீடுகளிலிருந்து அனைத்தையும் கொள்ளையடித்தனர். யாக்கோப்பு சிமியோனையும் லேவியையும் நோக்கி, நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள். இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். என்னிடமோ சில ஆட்களே உள்ளனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார். அதற்கு அவன் மட்டும் எங்கள் சகோதரியை ஒரு விளையும் மாதியைப் போல நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.